வாலிப ஜெப வாரத்தின் கடைசி நாளின் கூடுகைக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே சுவாமி, தேவரீர் இந்த வெளியிலும் ஆண்டவரே ஒரு சிறு மந்தையாக சுவாமி இந்த வாலிப பிள்ளைகள் சேர்ந்து உம்மை நோக்கி ஆண்டவரே படிக்கவும் பாடவும் ஜெபிக்கவும் தேவன் பாராட்டுற அந்த கிருபைக்காக நன்றி சுவாமி. இதோ ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களுக்கு நேரெடுக்கிற உலக பிரகாரமான வேலை நிமித்தமும் சுவாமி, இல்லைன்னா சோதனைகள் நிமித்தமும் அப்பா உம்மை விட்டு விலகி செல்லாதபடி ராஜா, இதோ ஆண்டவரே காலை தோறும் ஆண்டவரே சுவாமி உம்மை தேடவும் அப்பா உம்முடைய கிருபைனால சுவாமி உம்மை பற்றின காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளவும் அப்பா அது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யுங்க, வழிநடத்துங்க சுவாமி. உம்மிடம் இந்த ஆண்டவரே அந்த ஒரு பலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டுங்க, வழிநடத்துங்க அப்பா. இதோ சுவாமி வாலிப நாட்கள் உங்கள் சிருஷ்டிகரை நினைவு சொல்கிறீங்க அப்பா, அது எவ்வளோ முக்கியமான காரியம்ன்றது ஆண்டவரே நாங்கள் உணர உதவி செய்யுங்க சுவாமி. இதோ ஆண்டவரே இன்னைக்கு சத்தியம் கொடுத்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்க சொன்ன அனைத்து காரியங்களும் அப்பா நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யுங்க, வழிநடத்துங்க. ஒவ்வொரு நாளும் பேச போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. தேவரீர் ஆண்டவரே அவங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வதித்து ஞானத்தையும் அறிவியும் கொடுத்து ஆண்டவரே அவங்க மூலியமாக அப்பா நாங்கள் தெரிந்து கொள்கிற காரியங்களை திஷ்டாங்கமாக வெளிப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. இது ஆண்டவரே எங்கள் எண்ணங்களை மாற்றுங்க ராஜா, சிந்தனைகளை மாற்றுங்க அப்பா, எங்களுடைய இருதயத்தை மாற்றுங்க, எங்களோட நினைவுகளை மாற்றுங்க, எங்களுடைய நோக்கங்களை மாற்றுங்க சுவாமி. அனைத்து ஆண்டவரே பரத்துக்கு ஏதுவானதாக இருக்க உதவி செய்யுங்க. நாட்கள் செல்ல செல்ல ஐயா இருதய ஆண்டவரே உணர்வற்றதாக போகுது சுவாமி, அப்படி போகாதபடி சுவாமி உம்மோடு சேர்ந்த ஆண்டவரே நாங்கள் அதிக ஜாக்கிரதையோடு அப்பா ஒவ்வொரு நாளும் உம்முடைய சத்தியத்திலையும் உம்முடைய ஆவிலும் வளர உதவி செய்யுங்க, வழிநடத்துங்க. இது எங்களால் கூடாத காரியம் சுவாமி, தேவனால் மாத்திரமே
செயல்படுத்துகிற ஒரு விஷயமாக காணப்படுது சுவாமி. அதை நாங்கள் உணர்ந்தவர்களாக அதிகமாய் பரிசுத்த ஆவியை நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய அன்பில், உம்முடைய கிருபையில், உம்முடைய சத்தியத்தில் வளர வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க. இதோ ஆண்டவரே, ஏதோ இந்த ஒரு வாரத்தோடு இது நின்றுடாதபடி சுவாமி, ஒருத்தவங்களும் அப்பா அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் உம்மோடு ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்கவும் முடிக்கவும் தேவரீர் தான் அப்பா கிருபை பாராட்டி எங்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்று அன்பின் ஆண்டவரே இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பரலோக பிதாவே, ஆமீன். பொதுமந்தியின் சமான 160வது பாடலை பாடும் பக்கம் 53 என் மீட்பர் வீரனுக்கு. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாரம் முழுவதும் நம்ம ப்ரேயரை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் நம்ம ப்ரேயரோடைய முக்கியத்துவத்தையும் அப்புறம் நம்மளோட ஜெபம் கேட்கப்படணும்னா அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்குது. அதை பற்றியும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தோடு நம்ம ஆரம்பிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இப்போ ப்ரேயர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றி நடக்கிற காரியங்கள், நம்மளை கஷ்டப்படுத்துறது, நம்மளை பாரப்படுத்துகிற காரியங்களை நம்ம தேவனுக்கு என்ன பண்ணுறோம், தெரியப்படுத்துகிறோம். இப்போ தேவனுக்கு தெரியாதா அப்படின்னா, தேவனுக்கு எல்லாமே தெரியும். தேவன் எப்பயுமே நம்மளை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் தேவனுக்கு நம்ம தெரியப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா காட் நம்மள்கிட்ட நிறைய காரியங்கள் மூலயமா பேசிட்டு தான் இருக்காங்க. இயற்கை மூலயமா பேசுகிறாங்க, வேத வசனங்கள் மூலயமா, சுற்றி இருக்க பெரியவங்க மூலயமா, பீப்புள் மூலயமா காட் நம்மள்கிட்ட பேசுகிறாங்க. பட் திரும்ப காட்கிட்ட நம்ம எப்படி பேசுறது அப்படின்னா ப்ரேயர் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே, நம்மளை சுற்றி நடக்கிறது
ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம எப்படி பேசுவோம், இன்றைக்கி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், காட்கிட்ட பேசுகிறது தான் ப்ரேயர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ ப்ரேயரை வந்து காட் வந்து அதை வந்து நம்ம வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லை விட்டுறலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிடையாது. அது வந்து ஒரு டியூட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய கடமையாக இருக்குது ஜெபம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிக்க வேண்டியது. நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா தேவன் உதவி செய்வாங்க, பண்ணலாம், அப்படி கிடையாது. அது வந்து ஒரு ஆப்ஷன் கிடையாது. இட் இஸ் அ டியூட்டி. அது ஒரு கடமை, ஒரு கிறிஸ்தவனுடைய கடமை ஜெபிப்பது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்டில் வந்து இந்த கோட் இருக்குது, ப்ரேயர் வந்து ஒரு கிஃப்டாம். காட் வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு கொடுத்துருக்க ஒரு கிஃப்டாம் ப்ரேயர். ஏன் அப்படின்னா நம்மளுடைய வீக்னஸஸ்ஸு, நம்மளுடைய கஷ்டம் எல்லாத்தையுமே இந்த உலகத்தை படைச்ச ஒரு மைட்டியான ஒரு காட்டை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சொல்கிறோம். ஸோ காட் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு இன்சார்ஜாக இருக்காங்க. ஸோ அவர்கிட்ட வந்து இவ்வளோ எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது வந்து ஒரு கிஃப்ட். அது வந்து ஒரு கிஃப்டாக வந்து காட் வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு கோட் வந்து இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, அப்போ வந்து நம்ம ப்ரேயர் பண்ணாமல் விட்டால் என்ன ஆகும், அது வந்து எதில் வந்து கணக்கிடப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பாவத்தில் வந்து அதை வந்து கணக்கெடுத்துக்கிறாங்களாம். ஸோ வந்து நம்ம நினைக்கிறோம் அந்த ப்ரேயர் வந்து நமக்கு வந்து ஏதாவது கஷ்டத்துக்காக பண்ணுறது மோஸ்ட்டாக வந்து நம்ம அதுக்கு தானே நம்ம ப்ரேயர் யூஸ் பண்ணுவோம். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். ஏதாவது சுச்சுவேஷன் வந்து நம்மளால் மாற்றவே முடியாத சுச்சுவேஷன், நம்ம சுற்றி இருக்கவங்கள்ட்ட எவ்வளோ முயற்சி பண்ணியிருந்திருப்போம், முடியாமல் இருந்திருக்கும். கடைசியாக நம்ம என்ன பண்ணுவோம், தேவன்கிட்ட போய் சரணடைவோம். ஸோ இப்படி தான் நம்ம ப்ரேயரை பார்க்குறோம். ஆனால் ஒரு ப்ரேயர் பண்ண வேண்டிய நேரத்தில் நீங்கள் ப்ரேயர் பண்ணலை அப்படின்னா அது வந்து ஒரு சின்னாக தான் காட் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணலை, இன்றைக்கான ப்ரேயர் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க, விட்டு உங்களோட ப்ரேயர் லைஃப் ரொம்ப டவுனாக இருக்குன்னா நீங்கள் யோசிங்க, நீங்கள் ஒரு பாவத்தை பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ப்ரேயர் பண்ணாமல் நம்ம அவாய்ட் பண்ணுற ஒவ்வொரு இதையுமே வந்து பாவத்தில் தான் வந்து கணக்கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ ப்ரேயரை வந்து இதோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃபோட உயிர் நாடியாக இருக்கான். ஸோ அதுதான் வந்து ஒரு பேஸ், ஒரு ரூட்டாகவே இருக்குது. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளரணும், எப்படி ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றினா தான் அது வளருமோ அதே மாதிரி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை நான் பார்க்கணும், தேவனோட ஒரு நெருங்கிய ஒரு உறவை வந்து நான் வச்சுக்கணும், இன்னும் நான் வளர்க்கணும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு இடைவிடாத ஒரு ஜெப வாழ்க்கை எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ டிசைபிள்ஸ் என்ன பண்ணுறாங்க, போய் கேட்குறாங்க, தேவனே வந்து எங்களுக்கு ப்ரேயர் பண்ண சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தேவன் வந்து என்ன பண்ணுறாங்க, சொல்லித்தராங்க, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஸோ ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா எங்கள் பிதாவே, அந்த ஒரு உரிமை. அப்போ ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மனசில் வச்சுக்க வேண்டிய முக்கியமான காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய அப்பா கிட்டே பேச போகிறேன். ஸோ என்னோடய அப்பா தான் இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்குமே அது வந்து படைச்சவர், அவருக்கு எல்லாமே தெரியும். ஸோ அப்படிப்பட்டவர் என்னோட அப்பா, இந்த உலகத்துக்கே அதிகாரியாக இருக்க அவர் என்னோட அப்பா. ஸோ அவர்கிட்ட என்னால் எல்லாத்தையுமே ஃப்ரீயாக பேச முடியும். ஸோ அவர் என்னோட அப்பான்ற ஒரு உரிமையோட நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன் தேவனே, அந்த ஒரு மரியாதையோடு நம்மளோட ப்ரேயரை வந்து நம்ம என்ன பண்ணணுமா, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த காலை நேரத்தில் டிசைபிள்ஸ் என்ன பண்ணுவாங்களாம், ஜீசஸ் வந்து தேடுவாங்களாம். ஸோ ஏர்லி மார்னிங் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்களாம், ஜீசஸ் தேடுற இடம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு காமான ஹில்ஸு, மவுண்டன்ஸு அந்த மாதிரி இடத்துல போய் ஜீசஸ் வந்து தேடுவாங்களாம். ஏன்னா எப்பயுமே அந்த ஒரு மார்னிங்கை, அவருடைய அந்த மார்னிங் டைமை ஜீசஸ் வந்து ப்ரேயரில் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த ஒரு டைமை வேஸ்ட் பண்ணாமல் அவர் என்ன பண்ணுவாராம், ப்ரேயர் பண்ணுவாராம். ஏன்னா அந்த மனுஷிக அந்த ஒரு மாம்சம் ரொம்ப பலவீனமாக இருக்குது. ஸோ அந்த ப்ரேயர் இருந்தால் தான் அவரால் சோதனைகளில் வந்து ஜெயிக்க முடியுன்றதை வந்து கிறிஸ்து உணர்ந்தாராம். அதனால் அந்த ஒரு ப்ரேயர் டைம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எப்போவுமே அவரோட வாழ்க்கையில் அது வந்து இருந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ கிறிஸ்துவுக்கே ப்ரேயர் வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும்போது பலவீனமாக இருக்க நம்ம இயல்பே வந்து என்னது தான், பாவம் செய்கிறது தான். ஸோ நம்ம சுற்றி இருக்கவங்கள பார்த்து நம்ம வளர்கிறோம். அவங்களுமே எல்லாருமே பாவத்தில் வந்து கஷ்டப்படுற ஒரு இண்டிவிஜுவலாக தான் இருக்காங்க.
அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ப்ரேயர் எவ்வளோ வந்து தேவை. கண்டிப்பாக அது இல்லாமல் நம்மளால் சாத்தானை ஜெயிக்கவே முடியாதுன்றதை நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னா அது என்ன பண்ணுமா, அது ஒரு ஷீல்டு மாதிரியா. ஸோ அந்த வர டெம்ப்டேஷன்ஸை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு இன்விசிபிள் பவர் வந்து நமக்கு வந்து காட் கொடுக்குறாங்க. ஸோ வந்து நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியாது, பட் காட் வந்து நம்மகிட்ட பேசுகிறத நம்மளால் என்ன பண்ண முடியும், ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு பவரை வந்து ப்ரேயர் வந்து நமக்கு கொடுக்குது. நிறைய நேரம் கிறிஸ்டியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அலட்சியமாக வந்து எண்ணுறாங்களாம். பட் ஆனால் அதோட பவர் அதோட வேல்யூ வந்து ரொம்ப பெருசு. அதை வந்து நம்ம நினச்சிருப்போம், நம்ம நினச்சிருக்கதை தாண்டி ப்ரேயரால் ஒர்க்ஸ் பண்ண முடியும். நம்மக்கிட்ட அவ்வளோ பவர் வந்து ப்ரேயருக்கு இருக்குங்கிறத வந்து இதில் வந்து குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி ப்ரேயர் டைம் பற்றி இதில் வந்து பேசுகிறாங்க. ஸோ வந்து ஒரு கிறிஸ்டியனாக இருக்க நமக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரேயர் டைம் இருக்கான்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம ரொம்ப வருஷமாக சத்தியங்களை கேட்குறோம், ஆனால் ஒரு கரெக்டான ஒரு டைம், இந்த டைமுக்கு நான் போய் ப்ரேயர் பண்ணுவேன், இந்த இடம். ஸோ ப்ரேயர் டைம், ப்ரேயர் பிளேஸ் பற்றி இதில் பேசுகிறாங்க. ஸோ எனக்குன்னு ப்ராப்பரான ஒரு ப்ரேயர் பிளேஸ் இருக்கும். ஸோ எப்பயுமே அந்த இடத்துக்கு போய் நானும் காடும் பேச போகிறேன், யாருமே அதுக்கு நடுவில் கிடையாது. ஸோ அந்த இடத்துக்கு போனால் தானாக ஒரு பீஸ், ஒரு காம்னஸ் வந்து நம்ம மைண்டில் என்ன பண்ணணும்னா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரேயர் பிளேஸை வந்து நம்ம லைஃப்பில் நம்ம வச்சுருக்கணும், ப்ரேயர் டைம். ஸோ காட் என்ன ஆனாலும் இந்த டைம் நான் உங்களுக்கு ஒதுக்கிறேன், என்னுடைய ஷெடியூல் வந்து எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் இந்த ஒரு டைம் நான் அவங்களுக்காக வச்சுருக்க டைம்னு சொல்லி நம்ம ஒதுக்கி நம்ம தேவனோட நம்ம வந்து செலவிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ப்ரேயர் பண்ணும்போது நம்ம வந்து தேவனை கீழே கொண்டு வரோமான்னு சொல்லி பார்த்திங்கன்னா இல்லை. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், தேவன்கிட்ட போகிறோம், நம்மையே மேலே அவர் அண்டைக்கு கொண்டு போகிறது. ஸோ ப்ரேயர் வந்து நம்மளை என்ன பண்ணுது, தேவன்கிட்ட கொண்டு போகிற ஒரு கருவியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ஜெபத்தை அசட்டை செய்கிறவர்களை பொல்லாதவனுடைய காரிருள் மூடிக்கொள்கிறது. அப்போ யாரெல்லாம் ப்ரேயரை வந்து அசட்டை பண்ணுறாங்களோ அவங்களாம் ஈஸியாக வந்து என்ன பண்ணுவாங்க, டெம்ப்ட் ஆகி அதில் வந்து விழறவங்களாம் இருப்பாங்க. ஸோ ஈஸியாக வந்து சாத்தானால் அவங்கள வந்து ஏமாற்ற முடியும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ சாத்தானை ஜெயிக்கிற ஒரே ஒரு விஷயம் தேவன்கிட்டருந்து நம்ம பெலன் வாங்குறது தான். ப்ரேயர் மூலமா நமக்கு என்ன பண்ணுது, அந்த ஒரு பெலனை தேவன் வந்து நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரி, அப்போ நம்மளுடைய ஜெபங்கள் வந்து கேட்கப்படணும் அப்படின்னா என்னென்ன காரியங்கள் வந்து நம்ம செய்யணும், இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளோட ப்ரேயர் வந்து கேட்கப்படும். அப்போ நம்மளுடைய பார்ட்டில் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய சகாயம் நமக்கு அவசியமென்று உணர்வதே அவைகளில் முதன்மையானது. அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுடைய நீட் ஆஃப் ஹெல்ப், கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணணும், நமக்கு கிறிஸ்து வந்து தேவை, கண்டிப்பாக என்னால் செய்ய முடியாது, தேவனே எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நிலைமையை நம்ம வந்து உணர்றது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். கண்டிப்பாக தேவனே என்னால் இந்த விஷயத்தை சரி பண்ண முடியாது, என்னால் பண்ண முடியாது, தேவனே உங்கள்கிட்ட தான் வந்து என்னால் சொல்ல முடியும், நீங்கள் வந்து எனக்கு தேவை, கிறிஸ்து வந்து எனக்கு தேவை அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், உணரணும். அப்போ அந்த ஒரு உணர்த்தல் இருந்தால் தான் நம்மளோட ப்ரேயர் என்னவாக இருக்குன்னா, முழுசாக நம்ம தேவன்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், ஒப்படைப்போம். தேவனே எனக்கு என்ன பண்ணுறேனே தெரில, இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, முழுமையாக நம்ம என்ன பண்ணுவோம், தேவன்கிட்ட வந்து நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். அப்போ தண்ணீரை ஊற்றணும் அப்படின்னா அந்த இடத்துல தாகம் இருக்கணும். அப்போ தேவன்கிட்ட போய் அந்த ஜெபத்தை வைக்கணும் அப்படின்னா தேவன் நம்ம முழுசாக என்ன பண்ணணும், தேவனை நான் வந்து நம்பணும். தேவனை என்னால் பண்ண முடியாது, நான் வந்து ஒரு மண், தேவனை என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்ற என்னோடய நிலையை உணர்ந்து உங்களால் எல்லாமே பண்ண முடியும் தேவனே, கண்டிப்பாக இந்த விஷயத்துக்கான தீர்வை நீங்கள் கொடுப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம என்ன பண்ணணும், நம்ம தேவன்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். முதல் விஷயம் நம்மளோட நிலையை நம்ம வந்து என்ன பண்ணணும், உணரணும். என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்றத உணர்ந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம தேவன்கிட்ட போகணும்னு பார்க்குறோம். செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா தாழ்மை. நொறுங்குண்டதுமான ஆத்மாவினுடைய ஜெபம் எப்போதும் அங்கீகரிக்கப்படும். அப்போ நம்ம தாழ்மையாக நம்ம தேவன்கிட்ட போனோம் அப்படின்னா கண்டிப்பாக தேவன் வந்து அந்த ஜெபத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க.
ரொம்ப ஹெவன் வந்து ஃபாஸ்ட்டாக அக்செப்ட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுற ப்ரேயர் என்னது, ஒருத்தன் ஒரு பாவி மனம் திரும்ப பண்ணுற அந்த ஒரு ஜபம் தான் இல்லையா. நான் அந்த மாதிரி தப்பு செஞ்சுட்டேன், தேவனே எனக்கு உதவி செய்யுங்க, இந்த பாவத்துலேருந்து எனக்கு ரட்சிப்பு கொடுங்கன்ற ப்ரேயர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக காட் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், தாழ்மையோடு நம்ம ஜெபிக்கும் போது தேவன் வந்து அதை கேட்பாங்க. நான் வந்து தேவனே என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் தான் எனக்கு எல்லாமேன்ற அந்த ஒரு தாழ்மை, தேவனே எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு அந்த ஒரு பெருமையிலையோ இல்லை தேவனே எனக்கு செய்யுங்க அந்த மாதிரி ஒரு குணாதிசயத்தை நம்ம வெளிப்படுத்தாமல் தாழ்மையாக நம்ம இந்த தேவனே நான் இந்த அளவுக்கு இந்த மோசமாக இந்த பாவத்தில் நான் மாட்டிகிட்ருக்கேன், இதுலேருந்துனால வெளியிலே வர முடியல, எவ்வளோ நான் போராடிட்டேன்னு சொல்லி அந்த ஒரு நொறுங்குண்ட ஒரு இதயத்தோடு நம்ம தேவன்கிட்ட ஜெபிக்கும் போது அந்த ஒரு ப்ரேயரை தேவன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 3வது காரியம் என்னன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னாக்கா விசுவாசம். முக்கியமானது விசுவாசம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஜெபிக்கும் போது நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அப்போ நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது அதான் நம்ம முடிக்கும் போது என்ன சொல்கிறோம், என்னுடைய ஜெபத்தை கேட்டதுக்கு நன்றி ஆண்டவரே நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ நம்ம ஜெபிக்கும் போதே கண்டிப்பாக என்னோடய ஜெபத்தை கேட்குறாங்க, கண்டிப்பாக என் ஜெபத்துக்கான ஆன்சர் வந்து காட் வந்து பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்து என்ன பண்ணோம் நமக்கு இருக்கணும். நம்பாமல் நம்ம அந்த மாதிரி நம்பி முழுசாக நம்ம வந்து விசுவாசத்தோடு நம்ம ஜெபித்தோம்னு வச்சுக்கோங்களேன், ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி யோசிக்கவே மாட்டோம், ரொம்ப ஃப்ரீயாக நம்ம வேலையை போய் நம்ம பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் தேவனை நம்பாமல் நம்ம ஜெபித்தோம் இன்னும் நடக்குமா நடக்காதுன்னும் போது தான் திரும்பவும் ப்ரேயர் முடித்த பிறகும் அந்த பாரம் அப்படியே நம்மகிட்ட இருக்குது. ஆனால் உண்மையாகவே விசுவாசத்தோட அந்த நம்பிக்கையோடு நம்ம ஜெபித்தோம் அப்படின்னா அந்த பாரத்தை அப்படியே நம்மளுடைய பாரம் தேவனுக்கு நமக்கு பாரமாக இருக்கிற தேவனுக்கு பாரமாக இருக்குமா, இல்லை தேவனுக்கு அது விஷயமே கிடையாது. ஸோ அதான் நம்ம இந்த கோட் கூட நம்ம கேட்டிருப்போம், என்னுடைய கஷ்டம் வந்து என்ன பண்ணுது, அவரை ஒரு நாளும் பாரப்படுத்த போகிறது கிடையாது, என்னோடய சுமைகளை நான் எடுத்து அவர் மேலே வைக்கிறது அவரை பாரப்படுத்த போகிறது கிடையாது. ஸோ நம்ம பீப்புள்கிட்ட நம்ம சொன்னால் அவங்களும் என்ன பண்ணுவாங்க, இதுவாவாங்க, அவங்களுக்கு கஷ்டப்படுவாங்க நம்ம யோசிக்கலாம். ஆனால் தேவன்கிட்ட நம்ம சொல்லும்போது தேவன் வந்து கண்டிப்பாக அதுக்கான ஒரு தீர்வு தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம ஜெபிக்கும்பொழுது தேவன் கண்டிப்பாக வந்து எனக்கு பதிலளிப்பாங்க, கண்டிப்பாக என்னோடய ஜெபத்தை தேவன் வந்து கேட்பாங்கன்ற ஒரு விசுவாசத்தோடு நம்ம என்ன பண்ணோம், ஜெபிக்கிற பிள்ளைகளாக வந்து நம்ம இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த விசுவாசம் இல்லை அப்படின்னா அந்த ஒரு ஜெபத்துக்கான அந்த ஒரு உயிரே இல்லையா. ஜெபம் முடிச்சதுக்கப்புறமும் என்ன பண்ணுவோம், ப்ரேயர் பண்ணுவோம், அந்த குழப்பத்தில் இருப்போம், அந்த கஷ்டத்தை தான் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம இருப்போம். நமக்கு அண்ணால் தெரியும் அவங்க ப்ரேயர் பண்ணி முடிச்சா அப்புறம் அவங்க அழுது ப்ரேயர் பண்ணுறாங்க, பண்ணி முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க நார்மல் ஆகிட்டாங்க அவங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க ஃபுல்லாக ஒப்படைச்சிடுறாங்க, ஏன் தேவன் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்துப்பாங்க. நான் சொல்லிட்டேன் காட், அதுக்கப்புறம் இது உங்களுடைய வேலை, நீங்கள் வந்து இனிமேல் எடுத்து என்னை கைட் பண்ண போகிறீங்க காட்னு சொல்லி முழுமையாக வந்து நம்ம என்ன பண்ணணும், தேவன்கிட்ட வந்து நம்மளை ஒப்படைச்சிடணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்தது 4வது என்னன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா விடாமுயற்சி. இந்த உலகத்தில் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம அடையணும் அப்படின்னா விடாமுயற்சின்றது ரொம்ப முக்கியம். ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு பேஸாக இருக்கிறது தொடர்ந்து முயற்சி போட்டுகிட்டே இருக்கிறது, ரிசல்ட் வருது அதை தாண்டி முயற்சி போட்டுகிட்டே இருந்தால் தான் இந்த உலகப்பூர்வமான காரியங்கள் எதுவாக இருந்தாலுமே நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் ஸோ ப்ரேயர் லைஃப்பில் ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு ப்ரேயர் லைஃப் நமக்கு இருக்கணும். ஒரு விஷயத்துக்காக 2 நாள் ப்ரேயர் பண்ணுறோம் நடக்கல விட்டுறோம் கிடையாது, அப்படி இருக்கக்கூடாது. தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும், விடாமுயற்சி விடவே கூடாது. தேவனே எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள் காட், எனக்கு வந்து பதில் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து தேவனோட போராடுற ஒரு விஷயத்த நம்ம வந்து ப்ரேயரில் வந்து நம்ம என்ன பண்ணணும் கடைபிடிக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஒரு நாள் ஜெபிச்சுட்டு 2 நாள் ஜெபிச்சுட்டு அப்படி விடாமல் எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அத்லெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க 2 நாள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அவங்கள உடனே எடுத்துகிட்டு போய் அவங்கள கிரவுண்டில் விட்டால் அவங்க ஓட முடியாது அவங்களால. ஸோ தொடர்ந்து ஒரு பயிற்சி இருந்தால் தான் ஒரு வெற்றி அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ரூல் ஆஃப் லைஃப். ஸோ எல்லாத்துக்குமே தொடர்ந்து முயற்சி இருந்தால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஸோ விடாமுயற்சின்ற ஒரு விஷயம் நம்ம ஜெபத்தில் இருக்கணும். நம்ம எந்த காரியத்துக்காக ஜெபித்தாலும் தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும் ப்ரேயர் பண்ணுறது அவசியமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்தது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம் இல்லையா,
நம்ம ப்ரேயர் பண்ண போகும்போது 2 விஷயம் வந்து நம்ம மனசில் இருக்கணும். என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நாம் இரக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவனிடத்தில் கேட்கும்படி வருகிற போது நம் சொந்த இருதயங்களில் அன்பும் மன்னிப்புள்ள ஆவி நிரம்பி இருக்க வேண்டும். ஸோ நம்ம ப்ரேயர் பண்ண வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னாக்கா, நம்ம மனசில் வந்து அன்பு இருக்கணும். அடுத்தது மன்னிக்கிற ஒரு ஆவி நமக்கு இருக்கணும். ஏன்னா இந்த பரமண்டலத்தில் இருக்கிற அந்த ஜெபத்தை நம்ம பண்ணும்போதே எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ப்ரேயர் பண்ணுறோம். ஸோ தேவன்கிட்ட நம்ம கேட்க வரும்போது, தேவனே நீங்கள் எனக்கு செய்யுங்க, அதே தான் நான் மற்றவங்களுக்கு செய்கிறேன். ஸோ அந்த மன்னிக்கிற அந்த ஒரு குணமும் அந்த ஒரு அன்பு நிறைந்த ஒரு இருதயத்தோடு நம்ம என்ன பண்ணோம், நம்ம ப்ரேயருக்கு நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். வழக்கமாய் ஜெபம் எங்கே செய்யப்பட வேண்டுமோ அங்கே போவதற்கு ஒவ்வொரு சமயத்தையும் தேடு. ஸோ ஒரு ப்ரேயர் ப்ளேஸ் இருந்தால் தான் நம்ம ஒவ்வொரு டைமும் தேடுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரேயர் ப்ளேஸ், ஒரு ப்ரேயர் டைம் நம்ம வச்சு, ஸோ அடிக்கடி அங்கே போய் ஜெபிக்கிறதுக்கு, அந்த ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம தேடணும்னு சொல்லி பார்க்குறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக தனி ஜெபத்தை நாம் நெகிழ விடக்கூடாது. ஏனென்றால் அதுவே ஆத்மாவுக்கு ஜீவன் ஆடி. ஸோ நம்ம படித்த மாதிரி அதுதான் ஒரு பேஸாக இருக்குது. ஸோ என்ன ஆனாலும் அந்த பர்சனல் ப்ரேயரை நம்ம என்ன பண்ணோம், நம்ம லைஃப்பில் தொடர்ந்து ஒரு நாள் பண்ணிவிட்டு இன்னொரு நாள் பண்ணாமல் இருக்கக்கூடாது. தொடர்ந்து கான்ஸ்டண்ட்டாக நம்ம என்ன பண்ணோம், அதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் முக்கியமாக ஒன்று சொல்கிறாங்க, இந்த உலகம் முழுசாகவே கரைபடைஞ்சிருக்கு. நிறைய மோசமான சம்பவங்களை நம்ம கேள்விப்படுறோம். ஸோ பீப்புள் மோசமாக இன்னும் கடின இதய உள்ளவெல்லாம் மாறிட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது நம்ம நிறைய நேரம் இதுவே நம்மளை பாரப்படுத்துது இல்லையா? அப்போ அந்த இடத்துல நமக்கு ஆறுதல் ஊட்டுற மாதிரி ஒரு வாக்கியம் இருக்குது பாருங்கள். நம்மை சுற்றிலும் கரையானதும் பழுதானதுமான ஆகாயம் இருந்த போதிலும் நாம் அந்த விஷக்காற்றை சுவாசிக்க தேவையில்லை. பரலோகத்தில் உள்ள சுத்தமான ஆகாயத்திலே வாசம் செய்யலாம் ஊக்கமான ஜெபத்தின் மூலமாய். இப்போ ஹெவனோடைய காற்றை சுவாசிக்கணும், பரலோக காற்றை நீங்கள் சுவாசிக்கணும் விரும்பணும் அப்படின்னா ஜெபிக்கணும். ஸோ நம்ம சுற்றி என்ன எவ்வளோ மோசமாக இருந்தாலும் அது நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த பரலோக அந்த ஒரு காற்றை நமக்கு சுவாசிக்கிறதுக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை இந்த ப்ரேயர் நமக்கு கொடுக்குது. ஸோ நம்ம என்னென்ன விஷயங்கள் தேவன்கிட்ட சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, உன் குறைகள், சந்தோஷங்கள், துக்கங்கள், கவலைகள், நடுக்கங்கள் யாவற்றும் தேவனுக்கு முன் வைப்பாயாக. நீ அவரை இளைப்படையவும் பாரம் அடையவும் செய்ய முடியாது. நிறைய நேரம் நம்ம ப்ரேயரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய கஷ்டங்களை மட்டும்தான் வைக்கிறோம் இல்லையா? டப்புன்னு போயிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நான் டப்புன்னு என்ன பண்ணுறேனே தெரில. ஸோ மோஸ்ட்டாக இதுதான். பட் சந்தோஷங்களை நம்ம ஷேர் பண்ணுறோமா, தேவனே நான் இதுக்காக ரொம்ப நாளாக ப்ரேயர் பண்ணிட்டுருந்தேன், நீங்கள் ஆன்சர் கொடுத்துட்டீங்க, இது எனக்கு ரொம்ப நாளாக தேவைப்பட்டுருந்துச்சு, எனக்கு கிடச்சிருச்சு, தேவன் இந்த சுச்சுவேஷன் நீங்கள் எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுத்துட்டீங்க. ஸோ நம்ம ஹாப்பினஸ்ஸை, ஏன்னா ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட தான் நம்ம ஹாப்பினஸ்ஸையும் ஷேர் பண்ணுவோம், கஷ்டத்தையும் ஷேர் பண்ணுவோம். ஸோ ஒரு ஃப்ரெண்டாக நம்ம என்ன பண்ணணும், காடை கன்சிடர் பண்ணணும். நம்ம கஷ்டத்துக்கு மட்டும் போகாமல் நம்மளோட ஹாப்பினஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம தேவன்கிட்ட நம்ம பகிர்ந்து கொள்கிற பிள்ளைங்களாக நான் இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ இன்றைக்கும் நம்ம ஜெபத்தை எந்த நிபந்தனைகளோட நம்ம செய்யணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம தாழ்மையாக போகணும். தேவன் நமக்கு செய்வாங்கன்ற விசுவாசத்தோடு போகணும். தேவனே எனக்கு தேவை இருக்குது, உங்களோட தேவை இருக்குன்றதை உணர்ந்து நம்ம போகணும். விடாமுயற்சியோடு நம்ம ஜெபிக்கணுன்ற காரியங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ நம்ம ஜெபத்தை இன்னும் நம்ம தேவனுக்கு பிரியமானதாக நம்ம என்ன பண்ணுவோம், மாற்றுவோம். இன்னும் நம்ம ஒவ்வொரு டைம் ப்ரேயர் பண்ணும்போது, தேவனே உங்களுக்கு பிரியமான ஜெபமாகவும், மற்றவங்க என்னை பற்றியே என்னோடய ப்ரேயரில் நான் சென்டர் பண்ணாமல் மற்றவங்கள குறித்து அந்த ஒரு அக்கறையோடு நான் ஜெபிப்பதற்கு என்னோடய ஜெப வாழ்க்கை இன்னும் தேவனே பெட்டர் ஆக்குங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். ஸோ நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒரு ப்ரேயர் கண்டிப்பாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பட் அது இன்னும் பேஸாகவே இன்னும் ஒரு குழந்தை பண்ணுற ப்ரேயர் மாதிரியே இருக்கா, இல்லை மெச்சூராக தேவனுக்கு பிடிச்ச விதமாக தேவனுக்கு சந்தோஷம் கொடுக்குற ஒரு ப்ரேயராக நம்மளோட ப்ரேயர் இருக்கா, நம்ம அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், அதுதான் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃபோட பேஸாக இருக்குன்னு பார்த்தோம். அதோட இம்பார்ட்டன்ஸ் இன்னும் நம்ம அதுக்கு நிறைய கொடுக்குறதுக்கும் அதே நம்மளோட ஜெபத்தின் மூலமாக நம்ம மகிமைப்படுத்த நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பிரயாசப்படுவோம். அதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.
இப்பொழுது முடிவு பாடலாக 276 பாடலை பாடலாம். பக்கம் 85. என்ன அந்யோன்யம் என்ன ஆனந்தம். இப்பொழுதும் நாம் ஜெபத்துக்காக ஜூம் ஐடிக்குள்ளாக சென்று ஜெபத்தில் கலந்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அழைக்கிறேன்.